Hey guys, welcome back to our channel InduVj vlog. Hey guys, welcome back to our channel InduVj vlog. இன்னைக்கு vlogல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். குக்கிங்னோனா வந்து ரொம்ப பெருசா நினைக்க வேணாம். இது ஒரு சிம்பிள் குக்கிங் தான். ஒரு ரெசிபி நான் ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படினா மில்க் ஷேக். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ஐஸ்கிரீம் ரெசிபி வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அதுல வந்து வேற என்னென்ன அந்த ஐஸ்கிரீம் வச்சு வேற என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மில்க் ஷேக் ரெசிபி நான் இப்போ ஷேர் பண்றேன். இன்னைக்கு நம்ம வீடியோல 3 விதமா வந்து நான் மில்க் ஷேக் செஞ்சு காட்ட போறேன். ஒன்னு வந்து பனானா, சாக்லேட் and வெனிலா. இது 3 செஞ்சு காட்ட போறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மில்க் ஷேக் செய்ய என்னென்ன தேவையானதுன்னு பார்த்துக்கலாம். பனானா மில்க் ஷேக் செய்கிறதுனால நான் பனானா எடுத்துருக்கேன். இவ்வளோ பனானாஸ் தேவையில்லை. ஒன்று 2 3 அது அவ்வளோதான் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாக்லேட் மில்க் ஷேக் சொல்லியிருந்தேன். அதனால் கொக்கோ பவுடர் 1 or 2 ஹீப்டு டேபிள் ஸ்பூன் போதும். ஹீப்னா ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நிறையா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சாக்கோ சிரப் எடுத்திருக்கேன். வெனிலா மில்க் ஷேக்காக வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் சுகர், அப்புறம் பாயில்டு மில்க்கு, அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மில்க் ஷேக் செய்கிறதுக்கு ஐஸ்கிரீம். நம்ம ஆல்ரெடி சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஐஸ்கிரீம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் வச்சு நம்ம இன்றைக்கி மில்க் ஷேக் செய்ய போகிறோம். ஓகே, மில்க் ஷேக் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சர்வ் பண்ணக்கூடிய கிளாஸஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸஸில் வந்து நீங்கள் எப்படிலாம் கார்னிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சாக்லேட் சிரப் வச்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு அதில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கார்னிஷ் பண்ணது வந்து ஷேப் இல்லாமல் போயிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கார்னிஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடுங்க. நீங்கள் மில்க் ஷேக் முடித்ததும் இதை வந்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வச்சு கிறிஸ் கிராஸாக வந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க. திக்காக இருக்கும். இது எல்லா கிளாஸஸ்லையுமே இப்படி போட்டுக்கோங்க. சாக்லேட் சிரப் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரிம் மட்டும் லைட்டாக வந்து சிரப் வச்சு கோட் பண்ணிவிட்டு ட்ரை நட்ஸ் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம சர்வ் பண்ணும்போது இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பனானா மில்க் ஷேக் செஞ்சிடலாம். உங்ககிட்ட பெரிய சைஸில் பனானா இருந்தது அப்படின்னா, வாழைப்பழம் இருந்ததுன்னா 1 ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மீடியம் தான் இருக்குது, அதனால நான் 2 பனானா ஆட் பண்ணுறேன். இது கூட பால் எவ்வளோ தேவையோ 1 கிளாஸ் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சுகர், உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பழத்தில் எவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்கோ அது பொறுத்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி இது கூட வந்து 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிடலாம். அடுத்தது சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணிடலாம். சேம் அதே பால் அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. கொக்கோ பவுடர் நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். 1 or 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எசன்ஸ் வேணும் அப்படின்னா வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக சுகர். அவ்வளோதான். ஓகே, சாக்லேட் மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வெனிலா மில்க் ஷேக் பண்ணிடலாம். இதுக்கு அதே மாதிரி பால்
மெயினாக இதுக்கு வெனிலாங்கிறனால எசன்ஸ் தான். எசன்ஸ் ஐஸ்கிரீம் மட்டும்தான் வரும், பேஸ் ஃப்ளேவர்ஸ் மட்டும்தான். ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் சுகர், தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வெனிலா மில்க் ஷேக் ரெடி ஆயிடும். ஓகே, வெனிலா மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மில்க் ஷேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக டாப்பிங்க்கு மட்டும் ஐஸ்கிரீம் நான் ஆட் பண்ணுறேன். அது கூட கொஞ்சமாக சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாம். அண்ட் அதை கலர் பாப்அப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துக்கிறேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்றலாம். ஃபைனலி சாக்கோ சிப்ஸ். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஹோம்மேட் மில்க் ஷேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலி செரிஸ். அண்ட் ஃபைனலி ஒரு ஹோம்மேட் டெலிஷியஸ் மில்க் ஷேக் செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் மில்க் ஷேக் சாப்பிட்றதுனா கடையில் போய் சாப்பிடாம உங்கள் வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ், ரெசிபீஸ், இது மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம vlogல அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.